ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்திங்கன்னா, ஆடிப்பூரம் அன்னைக்கு என்னென்ன சமையல் பண்ணோம், எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். காலையிலேயே இருந்து வீட்டில் கோலம்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நான் போட்ட கோலம் தான். பொண்ணு போயிட்டு அதில் கால் வைக்க போயிட்டா, அதான் இங்கே வான்னு கூப்பிட்டுட்ருக்கேன். அவளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கன்வாடியில் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரீ செலிப்ரேஷன். அதுதான் மேடம் புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரைஸ் வச்சுருக்கேன், வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் செய்ய போகிறது புளி சாதத்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி என்னென்ன சாப்பாடெலாம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, வகையான சாதம். ஸோ அதில் புளி, தயிர், லெமன், தேங்காய் சாதம், அப்புறம் அவலில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு புளி சாதம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போல்லாம் புளி சாதம் எப்படி செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் ஊற்றி அந்த புளி கரைசலை ஊற்றி அதை நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் தாளித்து கொட்டி ரைஸில் போட்டு கிளறிடுவேன். இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸு ரைஸ் கை வைக்கக்கூடாதுமா. புளி கரைச்சல் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே லெமன் ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வடைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் லெமன் ஜூஸு ஊற்றிட்டேன். நார்மலாக பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணுவேன். அதோடய ஃப்ளேவர் நல்லா வரும். அண்ட் இஞ்சியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், அதுவும் நல்லாயிருக்கும். ரைஸ் வடித்து நல்லா ஆற விட்டு கிளறுங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். அதனால நல்லா ரைஸ் ஆற வச்சிடலாம். இதில் நான் ரைஸ் போடுறேனே தவிர இப்போது கிளறல, ஆற விட்டுட்டு தான் கிளறி வச்சுருக்கேன். ஸோ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா புளி காய்ச்சலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஏன் இதை இப்படி தனியாக செய்கிறேன் அப்படின்னா, நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் புளி காய்ச்சலை வேக விடும்போது அந்த பருப்போட ஃப்ளேவர் எல்லாம் நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வராது. அதனால தான். ஸோ இது பாருங்கள், அந்த புளி காய்ச்சலில் ரைஸ்லாம் போட்டு நான் நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம், வரமிளகாய் இதெல்லாமே நார்மலாக போட்டு இதை தாளித்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தயிர் சாதமும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ரைஸில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், உப்பு போட்டு. அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு தாளித்து வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி ரொம்ப டைம் இல்லாததுனால நான் எல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக காலையிலேயே பால் பழம் வச்சு சாமிக்கு வளையல் மாலை போட்டு சாத்திட்டு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆடிப்பூரத்துக்கு எனக்கு சாமி கும்பிடுறதுன்றது அந்த ஆடி மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எப்போ ஆடிப்பூரம் வரும், எப்போ நம்ம சாமி கும்பிடுறோம், எப்போ இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வளையல் வாங்கி வளையல் மாலை செய்கிறதுலேருந்து, அப்புறம் இந்த சாப்பாடெலாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறதுலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் செய்யும்போதே. இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டே இந்த சாப்பாடை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தான். தேங்காய் சாதத்துக்கு நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு வரமிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து தேங்காய் போட்டுட்டேன். தேங்காய் கூடயே கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அப்படியே ரைஸ் போட்டு கிளறி வச்சாச்சு. தேங்காய் சாதமும் ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். பொங்கல் செய்கிறத விட இதை செய்யலாம். என்ன சாப்பிட்ற?
இந்த சாப்பிடு. நல்லா இருக்கா? என் பொண்ணு ஸ்வீட்னால் நல்லா சாப்பிடுவா, வெல்லமும் ரொம்ப நல்லா சாப்பிடுவா. சுகரை விட வெல்லம் கொடுத்து பழகுங்க கிட்ஸ்க்கு, ரொம்ப நல்லது. அண்ட் எல்லாமே சமைச்சு சாமிக்கும் சாப்பாடெலாம் வச்சு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் சமைச்சது. ஃபஸ்ட்டு கர்ட் ரைஸ், இது வந்து அந்த அவல் ஸ்வீட். இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கீழே வந்து லெமன் ரைஸ் வச்சுருந்தேன். இது புளி சாதம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சாதம் தான் செஞ்சேன். ஸோ செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி டெல்லியில் செம்ம மழை. ஊரில் மீன்ஸ் தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் எப்படின்னு தெரில. ஆனால் டெல்லியில் அன்றைக்கி ஃபுல்லாமே நல்லா மழை பெஞ்சிச்சு. ஆக்சுவலாக காலையில் கேலண்டர் பார்த்தப்போ இன்றைக்கி மழை வர வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருந்துச்சு. நான் இப்போது ரொம்ப நாளாகவே இது நம்ம நார்மலாக பார்க்குற விஷயம் தானே. நம்ம கேலண்டர் பார்ப்போம், சில கேலண்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி, இப்போது இது ஆகஸ்ட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எப்படி நோட்டீஸ் பண்ணி எப்படி அதெல்லாம் கரெக்டாக அந்த கேலண்டரில் மென்ஷன் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி அது நம்மளை வந்து சேருதுன்னு அதெல்லாம் யோசிக்கும் போதே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ இது வந்து என் பொண்ணு படிக்கிற அங்கன்வாடியில் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லாமே அவங்களுக்கு செலிப்ரேஷனாக தான் போச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஃப்ளாகு கொடுத்து அவங்கள நேஷ்னல் ஆந்தம் பாட வைக்கிறதுலேருந்து வந்தே மாதரம் பாட வைக்கிறதுலேருந்து இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் சில ப்ரோக்ராம்ஸும் வச்சுருந்தாங்க. லைக் எப்படி நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அண்டு அந்த நேஷ்னல் ஃப்ளாக் கலர்ஸில் இருக்க கலர்ஸ்க்கு என்னென்ன மீனிங் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. அண்ட் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவனிக்க சொல்லுவாங்க. அவங்களும் டீச்சர்ஸ் அவங்களுக்கு எப்படி சொல்லித்தராங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்றதையும் நம்மளையும் கவனிக்க வைப்பாங்க. சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் நடக்கும் டெல்லியில் நிறைய அங்கன்வாடிஸில். என் பொண்ணு போகிற அங்கன்வாடியிலையும் நான் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரே விளையாட்டாக தான் இருந்துச்சு. இந்த vlog இதோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.